லட்டு மாதிரி 2 ஷோல்டர்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை பண்ணாம இருங்க. இது நான் பல காலமா பண்ணிட்டு வந்தது. ஆனா இப்போ உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்க பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. விச் இஸ் நம்ம ஆன்டீரியர் டெல்ட், அதாவது ஃப்ரண்ட் டெல்ட் மட்டுமே நம்ம 45 மினிட்ஸா உட்காந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு அவ்வளவு சீனே இல்லைங்க. ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் 3 மசில் எல்லாமே தெரியும், முன்னாடி, பின்னாடி, அதுக்கப்புறம் சைட்ல. இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பாட்டு நீங்க பண்ற பாதி புஷ் மூவ்மெண்ட்லயே ஈஸியா ஆக்டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளைன் பிரஸ் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் எடுத்துக்கோங்க, நியூட்ரல் புல்லப் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து 1-2 வேரியேஷன் பண்ணாலே போதும் ஃப்ரண்ட் டெல்ட்டை நரன் பம்ப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் லைக் ஷோல்டர் பிரஸ் எடுத்துக்கோங்க, ஐசோலேட் பண்ணி போடுறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் ரைஸ் வேரியேஷன் எடுத்துக்கோங்க. இதுலயே முடிஞ்சிச்சு மேட்ரு. இதை தவிர்த்து இந்த பிளேட்டை முன்னாடி தூக்குறது, பிளேட்டை தலையை சுத்தி போறது, பிளேட்ல கார் ஓட்டுறதுலாம் எதுக்கு? ஒரு நல்ல போண்டா சைஸ் ஷோல்டருக்கு சைட் டெல்ட் முக்கியம் தான். ஆனா அந்த போண்டாவை கம்ப்ளீட் பண்ற ரியல் டெல்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்க 3 டெல்ட்டையும் தனித்தனியா ட்ரெயின் பண்ணா கூட உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செஸ்ட் ட்ரைசெப்ஸ் வரப்ப நான் சைட் டெல்ட் மட்டும் ட்ரெயின் பண்ணுவேன், பேக் வரப்ப நான் ரியர் டெல்ட் மட்டும் ட்ரெயின் பண்ணுவேன், லெக் வரப்ப நான் ஃப்ரண்ட் டெல்ட் மட்டும் ட்ரெயின் பண்ணுவேன். இது